வணக்கம். இன்றைக்கி இனிப்பும் புளிப்பும் சேர்ந்த சிக்கன் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். எலும்பு இல்லாத சிக்கன் 1/4 கிலோ சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள். நல்லா கலந்துட்டு ஒரு 10-15 நிமிஷம் ஊற வைக்கணும். சோயா சாஸ் 1 டீஸ்பூன், சர்க்கரை 2 டேபிள் ஸ்பூன், வினிகர் 2 டேபிள் ஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 3 டேபிள் ஸ்பூன். இதை தனியாக கலந்து எடுத்து வச்சுக்கணும். ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு, மைதா இல்லைன்னா கோதுமை மாவு 3 டேபிள் ஸ்பூன், சோள மாவு 2 டீஸ்பூன், சோடா மாவு 1/4 டீஸ்பூன். இது வேணும்னா சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 கப் அளவு தண்ணி. நல்லா கலந்து எடுத்துக்கணும். ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு பொடி. இப்போ நல்லா ஊறிடுச்சு. ஒவ்வொரு துண்டாக எடுத்துகிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவில் கலந்துக்கணும். இப்போ சிக்கனை பொரித்து எடுத்துக்கலாம். இதில் எடுத்துடலாம். கொஞ்சமாக வெண்ணெய், பொடி பொடியாக நறுக்கிய பூண்டு, குடமிளகாய், ஒரு நிமிஷம் கிளறி விடலாம். கலந்து வச்சுருக்க சாஸ், தீ அதிகமாக எரியணும். கொஞ்சம் கெட்டியாக வரணும். 2 நிமிஷம் கொதிக்க விடலாம். பொரிச்சு வச்சுருக்க சிக்கன் சேர்த்துடலாம். நல்லா பிரட்டி விடணும். சிக்கன் சேர்கிற அளவு நல்லா பிரட்டி விடணும். அடுப்பா பண்ணிடலாம். இனிப்பும் புளிப்பும் சேர்ந்த சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நன்றி.